ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது ரூம். இந்த ரூமில் என்னென்ன பைப் போட்டிருக்கேன், எப்படிலாம் உடச்சி பைப் போட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ. வாங்க நம்ம இப்போ எப்படி பைப் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெடி உங்களுக்கு இந்த சைட்லேருந்து 1 2 3 4 ரூம்ஸ் காட்டியிருப்பேன். இப்போ இது வந்து 5வது ரூம். இந்த இதுக்கு அப்படியே பக்கத்துலேயே அப்படியே வந்து இந்த படிக்கட்டு ஏறி வந்தால் இப்படி வர்ற இடத்துல இந்த ரூம்ஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ள கதவாண்ட டோருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெல் சுவிட்ச் ஒன்று கொடுத்து, அந்த பெல் சுவிட்சினுடைய ப்ரொவிஷன் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து மேலே எடுத்து இது இங்கேத்திக்கு ஒரு லைட் பாயிண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து உள்ளே பேக் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பேக் என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா உள்ளே பாருங்கள், உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸை வந்து கரெக்ட் பண்ணி அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து மேலேருந்து இன்னொரு ஜங்ஷன் பாக்ஸ், இந்த ஜங்ஷன் பாக்ஸில் பேக் என்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜங்ஷன் பாக்ஸுக்கு அதுக்கும் அவ்வளோ கேப் விழுந்ததுனால இதுலேருந்து ஒரு பெண்டு போட்டு ஒரு பேக் என்ட்ரி ஒன்று கொடுத்து இந்த ஜங்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருக்காங்க. இதில் இவ்வளோ ஒர்க்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், இது வேறு வழி இல்லை. அப்படின்றதுனால இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட் ஒன்று உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பாட் லைட்டில் இருந்து இந்த லைன் இங்கே வருது. இதிலேருந்து இப்படி எடுத்துருக்கோம். இந்த முக்கா பைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்தாண்ட சைடில் நம்ம அந்த வே இருக்குது இல்லைங்களா, அந்த வழிக்கு போன லைட், அந்த லைட்டுக்கான பாயிண்ட்ஸ் அது. இதில் மேலேருந்து பாயிண்ட்டை கீழே இறக்கி இங்கே ஒரு சுவிட்ச் போர்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து கதவு இத்தோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சுவிட்ச் போர்டு. இந்த சுவிட்ச் போர்டில் வழக்கம் போல் ஒரு கீ டேகும் 2-வே சுவிட்சஸ், 2 2-வே சுவிட்சஸும் ஒரு 5 ஆம்ஸில் ஒரு ஜாக்கெட், சுவிட்ச் வித் ஜாக்கெட் ஒன்று வந்துடும். இதிலேருந்து கீழே இறக்கி ஒரு ஃபுட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான மெயின் லைன் வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே தான் இறக்கிடணும். இப்போ இந்த மெயின் லைனை அந்தாண்ட சைடில் தள்ளி அங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு அந்த பாக்ஸ்லேருந்து கீழே இறக்கி உங்களுக்கு இப்படி எடுத்துகிட்டு வந்து இது வந்து பேக் என்ட்ரி வந்து அங்கே நாங்கள் கொடுக்க சொல்லியிருந்தோம். அந்தமாரி அங்கே அந்தாண்ட பக்கம் பைப் போட்டிருக்காங்க. இது பாயிண்ட் லைன் ப்ரொவிஷன். மேலேருந்து ஃபேன் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு பாயிண்ட் லைன், அங்கே அந்த இடத்துல பாயிண்ட் லைனு, அந்த பாயிண்ட் லைன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஒரு லைட்டும், கீழே வந்து அவங்களுக்கு சுவிட்ச் ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்காக ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மேலே பாயிண்ட் லைன் ப்ரொவிஷன், அந்தலேருந்து இப்படி ஃபேன்லேருந்து வந்திருக்கும். ஃபேன்லேருந்து பாயிண்ட் லைன் ப்ரொவிஷன், அங்கேருந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த மாதிரி நிறுத்தியிருப்பாங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து கட்டில் வந்து இங்கே ஒரு கட்டில், அங்கே ஒரு கட்டில் வரப்போகுது, நடுவில் கேப்பு. இதுவும் அதேமாதிரி ஒரு பெண்ட் போட்டு அங்கே நிறுத்தியிருப்போம். நம்ம பாக்ஸ் இங்கே தான் அவங்களுக்கான எல்லா ப்ரொவிஷனும் இங்கே தான் வரப்போகுது. ஸோ அதை வந்து அந்த பக்கம் அதை ரெடி பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட் லைன் ப்ரொவிஷன். இது வந்து பாயிண்ட் லைனுக்காக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாக எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல்லா ஒர்க்கும் இதில் வந்து அதிகம். நாங்கள் செஞ்சது எல்லாமே அதிகப்படியான ஒர்க்கு. எங்களுக்கு சரியான முறையில் பிளான் இல்லை. அதுவும் இல்லாமல் சின்ன கல் போட்டாங்க. நாங்கள் சென்டர் கணக்கு பண்ணி தான் இறக்கியிருந்தோம். சின்ன கல்லுன்னொடனே ஒரு இடம் மாதிரி இதாகிடுச்சிங்க. பார்த்திங்கன்னா மேலே ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதிலிருந்து கீழே இறக்கி பாருங்கள். இது நேராக டிவி லைனுக்கு வரும். இந்த இடத்துல தான் வந்து டிவி ப்ரொவிஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல டிவிக்கான இது இங்கே வந்துடுச்சு. இங்கே ஏசி லைன் கேட்டிருந்தாங்க. ஏசி லைனுக்கு தூக்கி மேலே கொடுத்துருக்குறோம். அந்த பாயிண்ட் லைன் அதில் இறக்கியிருக்கோம். இது எடுத்துகிட்டு வந்து ஏசிக்கான மேலே பார்த்திங்கன்னா தெரியும், ஏசிக்கான இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு மெயின் லைனும் அந்த சைடில் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த மெயின் லைன்லேருந்து ஒரு லைன் வந்து இங்கே வந்திருக்கும். கீழே நிற்கிறது கேபிள் டிவி லைன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்தது கேபிள் டிவிக்காக போடப்பட்ட லைனு. இந்த லைன் வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த கேபிளுக்காக இங்கே நிறுத்தியிருக்கு. கேபிளுக்காக இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாம் பார்க்க வரும்போது தான் தெரியுது. இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இதை பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, இதை நான் அவங்கள ரெடி பண்ண சொல்லிடுறேன். இந்த ஆப்ஷன் இவ்வளோ ஒர்க்கு வந்து நாங்கள் வந்து இதில் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை பண்ணிட்டாங்க. ஹீட்டர் லைனுக்காக அங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு லைட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கேன். மேலே ஒரு லைட் ஆல்ரெடி இருக்குது, ஸ்பாட் லைட்டு. அது தேவைன்னா பார்ப்பாங்க, இல்லைன்னா இது பண்ணிடுவாங்க. இதிலிருந்து மெயின் போகும். மெயின்ல இருந்து அந்த பக்கமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக பாருங்கள்.
இது வந்து இங்கே மெயின். இது வந்து ஹீட்டர் லைன் வந்து அந்த இடத்துல இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த ஹீட்டர்னுடைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுலேருந்து இறக்கி கீழே வந்து ஒரு லைன் கொடுத்து இதை பாருங்கள், அதுலேருந்து இறக்கி கீழே எடுத்துகிட்டு வந்து இதில் இணைச்சி இதில் வரைக்கும் வந்திருக்கும். இப்படி தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு இடமும் அவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு, அவ்வளோ டைமிங்கில் இந்த ஒர்க்கை அங்கே கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ரூமை வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாய்.